எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். இன்னிலிருந்து இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து பேசும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எவ்வளோ பெரியதான ஒரு ரட்சிப்பு என்பதை குறித்த ஒரு கவனத்துக்குள்ளே நம்ம வரும்போது தேவன் எவ்வளோ நல்லவராய் நம்மளை ரட்சிக்க அவர் வேலை செய்திருக்கிறார், அந்த ரட்சிப்பினால் நமக்கு உண்டாகிற பல நன்மைகளை குறித்து இதில் பல காரியம் இருக்குது பாருங்கள். அதனால் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து பல காரியங்கள் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். கொஞ்சம் வாசிப்போம் நம்ம இணைந்து. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இணைந்து வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டு இருக்க, மேலும் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இந்த வசனங்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து எவ்வளோ கரிசனையாக எவ்வளோ கருத்தாக நம்ம இருக்கிறோம் வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நம்ம காட்டுகிறது. தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளோ பெரிதாக இருக்குன்னு நிறைய காரணங்கள் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு சில காரணங்கள் இன்னைக்கு காண்பித்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னு விரும்புகிறேன். இங்கே நம்ம வாசித்த வசனங்களில் பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் கவனிச்சிங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு, இந்த பெரிதான ரட்சிப்புக்கு அஸ்திபாரர் யார் அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். யார்? ஹூஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் கிரேட் சால்வேஷன்? இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போம்னா தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம் என்று வேத வசனம் நம்ம கேட்கும்போது, இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதுக்கு அதை உண்டாக்கினவர் யார்ன்றதை பார்க்கும்போது 3ஆம் வசனத்தில் அதில் பதில் இருக்கு பாருங்க. இதுக்கு யார் அஸ்திபாரம் போட்டது? ஹூஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் கிரேட் சால்வேஷன் அப்படின்னும் போது முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, அப்போ இதுலேயே பதில் இருக்கு. இதை முதலாவது இந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது யாருன்னா தேவன். தேவன் இந்த ரட்சிப்புக்கு உரியவராக இருக்கிறார். இதான் முதல் காரணம் பாருங்க. இந்த பெரிதான ரட்சிப்பு யாரால வந்தது? எந்த மனுஷனால வரல, உலகத்திலிருந்து உண்டாகல. தேவனே அதை உண்டாக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பதுக்காக இதை குறித்த திட்டங்கள், இதை குறித்த காரியங்களுக்கான எல்லா வேலையும் தேவனே முதலாவது இதை குறித்து செய்கிறாரு பாருங்க. ரெண்டாவது, இந்த பெரிதான ரட்சிப்பினுடைய விலை என்ன? வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ் சால்வேஷன்? ஏன் இந்த காரணங்கள்லாம் கவனிக்கணும்னா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்திருந்தோம். இந்த ரட்சிப்பை குறித்த கவனமோ அறிவில்லாமல் நம்ம இருந்துட்டோம்னா, வேதம் கேட்குது, நம்மளை ஆண்டோடைய வார்த்தை கேட்குது, தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? ரெண்டாவது, முதல் இந்த பெரிதான ரட்சிப்புக்கு ஃபவுண்டர் யாருன்னா தேவனே அதுக்கு ஃபவுண்டர். இந்த பெரிய ரட்சிப்பை உண்டாக்கி கொடுத்த ரட்சிப்பினுடைய விலை என்ன? வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. இதனுடைய விலை அங்கே சொல்லியிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத இங்கே வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக காண்பிக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பாருங்க. ரோமர் 8:32ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்,
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. இப்ப இந்த ரட்சிப்புக்கான கிரயம், ரட்சிப்புக்கான விலை, இந்த ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பினுடைய விலைய, வேல்யூவை, பிரைஸை ஒரு நாளும் நம்ம கணக்கு போடவே முடியாது. ஏன்னா இந்த பெரிதான ரட்சிப்புக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அதை தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி பிரைஸ்லெஸ் ஆன இவ்வளோ பெரியதான ரட்சிப்பை, விலையே போட முடியாத, விலை மதிப்புக்கே நம்ம அதுக்கு கணக்கு போட முடியாதபடிக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஜெர்மன் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார் இருந்தார், D.H. ரிச்பான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார். அவர்கிட்ட கேட்டாங்க, கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்புக்கு என்ன வேல்யூன்னு கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன், அந்த தேவ மனுஷன் சொன்னாராம், கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு இது அவர் உண்டாக்குனது, அவர் உண்டாக்குனதினாலே அவரே அதுக்கு எல்லா விலையும் நிர்ணயிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவன் இந்த ரட்சிப்புக்கு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்கு வேல்யூ சொல்லும்போது இந்த ஊழியக்காரன் சொல்றாரு, இந்த ரட்சிப்பு ஏன் விலை மதிக்க முடியாத ஒன்றுனா, குற்றமற்ற ரத்தம் இந்த ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு தேவைப்பட்டது. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷங்கிட்டையும் குற்றமற்ற ரத்தம்னு கிடையவே கிடையாது. எல்லா மனுஷனுடைய ரத்தமும் கரைப்படைந்த ரத்தமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்புக்கு வேல்யூ என்னன்னா, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் மூலமா குற்றமற்ற ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அதுதான் அதுக்கு வேல்யூனாராம். அது எவ்வளோ உண்மை பாருங்க. உலகத்தில் மனுஷன் எல்லாத்துக்கும் வேல்யூ போடுறான், அது போல் ஒரு ரட்சிப்புக்கும் ஒரு வேல்யூவை போட்டு இவ்வளோதான், இவ்வளோ இருந்தால் போதும், இவ்வளோ தேடினா போதும், இவ்வளோ அவரை நம்பினா போதும் அப்படின்னு ஒரு அளவு போட்டு இந்த தேவன் நம்ம கொடுத்த பெரிதான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய விலை நமக்கு தெரியல. வேதம் அதனுடைய விலை எப்படி சொல்லுதுன்னா, குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, அதுதான் அதுக்குண்டான விலை. இந்த குற்றமற்ற ரத்தம் உலகத்தில் எந்த மனுஷனிடத்துலையும் இல்லை, தேவனிடத்துல தான் அந்த குற்றமற்ற ரத்தம் இருக்கு. அந்த குற்றமற்ற ரத்தத்தையே அதுக்கு விளக்கரையமாய் தேவன் கொடுத்தார். அதனால இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கப்பட்டு இதை குறித்த அறிவில்லாமல் நம்ம இருப்போனா, அதுதான் இங்கே வேதம் கேட்குறது. இந்த பெரிய ரட்சிப்பை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அதை குறித்த அறிவு இல்லாமல், அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற ஒரு மனுஷன் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியுமான்னு கேட்குறாரு. மூன்றாவது காரணம், ஏன் இது இவ்வளோ விலையேறப்பெற்ற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பாக இருக்குன்னா, முதல் காரணம் கவனித்தோம், அதுக்கு ஸ்தாபகரே தேவன்தான். ரெண்டாவது, அதுக்கு விலையை நிர்ணயிக்கிறவரே தேவன்தான். என்ன விலை அதுக்கு? குற்றமற்ற ரத்தம். மூன்றாவது சொல்றாரு, இந்த ரட்சிப்பு ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னா, அதோடைய ஸ்கோப்பை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றார், இந்த ரட்சிப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் கொடுக்கப்படுகிற ஒரு ரட்சிப்பா இருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் தேவன் ரட்சிப்பதுக்கு அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியதா இருக்குன்னா, அந்த ரட்சிப்பை குறித்து எல்லா இடமும் பேசப்படுகிறது, எல்லா மனுஷனுக்கும் தேவைப்படுகிறது. இந்த ரட்சிப்பு உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அதுதான் அதோடைய ஸ்கோப். ஏன் இவ்வளவு பெருசுன்னு சொல்றேன்னா, உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்கு கொடுத்த ரட்சிப்பு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டா இருக்குன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுதான் கிறிஸ்தவத்தை ஒரு மதம் என்று சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிடல. கிறிஸ்தவம் ஒரு மதம்னு சொல்லி சிலர்லாம் பாருங்க, சில ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எங்க என்ன மக்களுக்காக உண்டாக்கின என்ன மதங்கள்ன்றாங்க. இது எங்க தெய்வங்க, இந்த ஊருக்கான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எங்க ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்ட தெய்வம் அப்படின்றாங்க. ஆனா தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அடங்கி இருக்கிற ஒன்றல்ல. அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குன்னா, முழு உலகத்துக்கும், எந்த மூலையில் இருக்கிற மனுஷனுக்கும் இந்த ரட்சிப்பு மிக பெரிதாக இருக்கிறது. அதனால தான் இந்த ரட்சிப்பு, அவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருந்து
இது ஏதோ ஒரு ஊருக்கு சேர்ந்ததோ, ஒரு கூட்டத்துக்கு சேர்ந்ததோ, ஒரு என்ன வேதம் சொல்கிறபடி வெறும் யூத மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்காகவும் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பாக இருக்கிறதுனால தான் அது அவ்வளோ பெரிதாக இருக்குது. நாலாவது காரணம், இந்த ரட்சிப்பு ஏன் இவ்வளோ பெரிதாக இருக்குன்னா அதுக்கு அளவே கிடையாது. இட்ஸ் லிமிட்லெஸ். இந்த ரட்சிப்பினுடைய அளவை நம்ம கணிக்கவே முடியாது. அதான் பாருங்க, எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் மூலமாய் அவர் காட்டுகிற அன்பு, அது அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், அதை நம்ம உணரவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் மெஷர் பண்ணவே முடியாது. லிமிட்லெஸ் ஆன விதத்தில் இந்த ரட்சிப்பு மனுஷனுக்கு வேலை செய்கிறது, மனு குலத்துக்கு வேலை செய்யுது, எல்லா ஊருக்கும் வேலை செய்யுது, எந்த நாட்டுக்கும் வேலை செய்யும். எந்த மனுஷனையும் ரட்சிக்க இந்த தேவனுடைய ரட்சிப்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கவனிச்சு பாருங்க, இதுக்கு ஸ்தாபகரே தேவன் தான், அதுக்கு வேல்யூ போடுறவரும் ஆண்டவர் தான், குற்றமற்ற ரத்தத்தை கொடுக்குறாரு. இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதனுடைய மகத்துவம் தெரியாமல், இதனுடைய வலிமையை நாம் அனுபவிக்காம இருப்போம்னா, வேதம் கேட்குது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருந்து அதை குறித்த சரியான தெளிவுனா அதுக்கு அந்த காரியத்தினால் வர வேண்டிய விளைவுகளை நாம் அனுபவிக்க முடியாமல் இருப்போம்னா எப்படி தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும்னு கேட்குறாரு. 5வது பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு ஏன் இது இவ்வளோ பெரிதான ரட்சிப்புனா, சங்கீதக்காரன் பல இடத்துல சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனே என்று கூப்பிடுகிறார். எங்க இருந்து இது உருவாச்சு பாருங்க, மனுஷனுடைய வாயில. கடவுள் ஒரு மனுஷனுக்கு தேவன் வந்த உடனே மனுஷன் என்னை ரட்சியும் கடவுளே என்று கூப்பிடுறான். இதெல்லாம் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த உறவு, இந்த இணைப்பு எல்லாமே மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒன்று பாருங்க. அதெல்லாம் நிறைய இடத்துல சங்கீதக்காரன் என் ரட்சிப்பின் தேவனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை ரட்சித்தவரே, என்னை காப்பாற்றவரே, என்னை விடுவிக்கிறவரே. இந்த தேவனுடைய இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள இவ்வளோ மகத்துவமான வேலைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா நம்ம வாசித்ததில் 6வது காரணம் அங்கே கவனிச்சு பாருங்க. ஏன் இந்த ரட்சிப்பு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பாக இருக்குன்னா, தேவன் இதை குறித்து பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசியிருக்கிறார், சீஷர்களும் இதை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம வாசித்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் போது இதெல்லாம் குறித்து தேவ தூதர்கள் மூலமாக வந்திருக்கு, இயேசுநாதர் பேசியிருக்கிறார், தேவன் இதை குறித்து சொல்லியிருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்ட சீஷர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிதான ஒரு ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. 7வது, இந்த ரட்சிப்பை பெற நாம் என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்றேன்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினால் என்ன விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செய்யப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டு. இது உங்களால் உண்டான கிரியை அல்ல, இது தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற ஈவாய் இருக்கிறது. 2 காரியம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபையும் வேணும், விசுவாசமும் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? கிருபையும். இப்போ இந்த கிருபை யாரால நமக்கு கொடுக்கப்படுது? தகுதியற்ற எனக்கு கிருபையை கொடுக்கிறவர் யார் தான்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் தான் கிருபையை. கிருபையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு, விசுவாசத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. நிறைய நேரம் மனுஷன் பாருங்க, கிருபை கடவுள்கிட்ட இருந்து வருது, விசுவாசம் கடவுள் கொடுக்குற ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தர்க்கம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷன் பலவீனனாக இருக்கிறான், அக்கிரமக்காரனாக இருக்கிறான். அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, ஏன்னா தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தான் மனுஷன். இப்போ இது என்ன காட்டுது? பலவீனனா இருந்தவன், அக்கிரமக்காரனா இருந்தவன், இவன் பலவீனன், அவனுக்கு பலன் உண்டாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவனுடைய பலவீனத்தில் அவனுக்கு பலன் உண்டாவதுக்கு விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஒரு மனுஷனுக்கு. அப்போ நம்ம ரட்சிப்பு, இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்கு கிருபையும் அவர் கொடுத்து விசுவாசத்தையும் கொடுத்து இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. 8வது ரொம்ப முக்கியமான, ஏன் இந்த குறிப்பெலாம் சொல்கிறேன்னா, ஒரு பாயிண்ட்டை தான் ரொம்ப பெருசாக பேச போகிறேன்.
இதெல்லாம் சும்மா ஒரு காரணங்கள். இதெல்லாம் இவ்வளோ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய காரணம் இல்லை. ஆனால் நான் காட்ட போகிற இன்னொரு குறிப்பு தான் ரொம்ப ஆழமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. 8வது சொல்கிறார், இந்த ரட்சிப்பு ஏன் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பாக இருக்குன்னா, இந்த ரட்சிப்பு அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரட்சிப்பு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானது, பிரத்யேகமானது. இது காமன் கிடையாது. இது ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான காரியம். மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறதுனால தான் இந்த ரட்சிப்பை பெரிதான ரட்சிப்பா வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தேவன் இந்த உலகத்தை, யோவான் 3:14 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, தேவன் இந்த உலகத்தின் மேல அவர் வைத்த அன்பை காட்டுவதற்கு எவ்வளவா இந்த உலகத்தை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி நாம் கெட்டு போகாதபடிக்கு. அதான் ரொம்ப விசுவாசம், அதுதான் ரொம்ப முக்கியமா. அப்போ என்ன பண்றாரு? மனுஷன் கெட்டு போகாம நல்வழியில் வருவதற்கு மனுஷனை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பிரத்யேகமான விதத்துல மனுஷனை மாற்றக்கூடிய ஒன்றுனா தேவன் மனுஷன் கொடுக்கிற இந்த பெரிதான ரட்சிப்பு. 9வது காரியம் அங்க சொல்லியிருக்கு பாருங்க. 9வது காரியம், இந்த ரட்சிப்பை எவ்வளோ எளிதாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, தேவனை விசுவாசிக்கும் போது இந்த இயேசு தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும், இரட்சகர் அவர் தான் என்று ஒரு மனுஷன் விசுவாசித்து, நான் பாவி, என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை எனக்காக கொடுத்தார், என் பாவத்துக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அதை நம்ம கவனிக்கிறோம். அது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. இதை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பாவி, என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காக தண்டனையாகி அவர் எனக்காக மரித்தார் என்பதை நான் என் இருதயத்தில் விசுவாசித்து நான் என் வாயினால் அறிக்கை செய்யும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இப்போ 10வது ரொம்ப முக்கியமாக இந்த காரியத்தை தான் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக வரக்கூடிய நாட்களில் பேச போகிறேன். இதை இன்னைக்கு ஆரம்பித்து விடுறோம் பாருங்க. 10வது காரியம் ஆண்டவர் சொல்ல, ஏன் இந்த ரட்சிப்பு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு இருக்குன்னா, இந்த ரட்சிப்புக்குள்ள சம்பூரணமான நன்மைகள் இருக்கிறது. கையை வயது சொல்லுங்க, என்ன இருக்கு? நிறைய பேர் அதை பார்க்கறதே இல்லை பாருங்க. இந்த ரட்சிப்பு எப்படி பார்த்துறாங்க? ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து வர்றதுக்கும் இந்த ரட்சிப்பு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானது, இது கடவுள் மனுஷனுக்கு கொடுத்தது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் ஏன் பெருசாக பேசுகிறாருன்னா, இந்த ரட்சிப்புக்குள்ள சம்பூரணமான நன்மைகளை வைத்திருக்கு. அது நிறைய நேரம் நம்ம தியானிக்கிறதே இல்லை பாருங்க. அதை குறித்த கொஞ்சம் கூட யோசனை வர்றதே இல்லை. ரட்சிப்பை நம்ம இப்படி வேதம் இப்படி வர்ணிச்சிருக்கா, இப்படி வேதத்தில் ஆண்டவர் இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பில் சம்பூர்ணமான நன்மையை வச்சிருக்கிறாரா அப்படின்றது குறித்த ஒரு கவனத்துக்குள்ள நம்ம போகிறதே இல்லை பாருங்க. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறாங்க. சொல்லியிருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்புக்குள்ள எல்லா சம்பூரணமான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்க, இது நிமித்தம் இவைகளை நாங்கள் அறிந்தும் நீங்கள் எப்பொழுதும் நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன்னு சொல்றாரு. நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுவது, இதை சொல்றதுல நான் கேர்லெஸ்ஸா இல்லை. ஏன்னா இதில் அவ்வளோ நன்மை இருக்கு பாருங்க. பேதுரு ஒரு போதகனாக இங்கே ஒரு சில ஆலோசனை சொல்லும் போது அதை சொல்லிட்டு வர்றாரு. நான் கேட்டதும், நான் அறிந்ததும், நான் அனுபவித்ததும், இதை குறித்து உங்களுக்கு இந்த ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பை உங்களுக்கு நினைப்பூட்டி காட்டுவதில் நான் அசதியாக இருக்க விரும்பலை. ஏன்னா இந்த ரட்சிப்புக்குள்ள சம்பூரணமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய, உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய, உங்கள் எதிர்காலத்துக்கு வேண்டிய, உங்கள் ஆத்துமாவுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆண்டவர்
இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள வச்சிருக்கிறாருன்றார். இந்த பெரிதான ரட்சிப்பை, இவ்வளோ நன்மை அடங்கிய இந்த ரட்சிப்பை கொடுப்பதுக்கு தான் யூத மக்களுக்காக இயேசுநாதர் வந்தார் பாருங்க. வந்து அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு தெரியும். தங்களை ரட்சிப்பதுக்காக அவர்கள் காத்திருந்த மெசையா வருவார் என்று காத்திருக்கிறார்கள். மெசையா வந்திருக்கிறார், இயேசு தான் அந்த மெசையா. ஆனால் அவர்கள் இந்த இயேசுவை தங்கள் மெசையாவை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை விசுவாசிக்க முடியல, அவரை நம்ப முடியல. இந்த இயேசுவின் மூலமாக கிடைக்கிற நன்மையை அவர்கள் ரிசீவ் பண்ணாம அவங்க புறக்கணித்தாங்கன்னு வேதம் சொல்லுது. இயேசுநாதர் பாருங்க, இதை ஒரு ஓமையாய் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாரு. எப்படி இந்த ரட்சிப்புக்குள்ள, இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள பேதுரு சொல்ல நாங்கள் கேட்டதும் நாங்கள் அறிந்ததும் நாங்கள் அனுபவித்ததை உங்களுக்கு நினைப்பூட்டி காட்டு. அவர் சொல்றார், நான் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்து நான் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், என்னன்னா, நான் அறிந்ததை, நான் தெரிந்து கொண்டதை, நான் அனுபவித்ததை, இந்த ரட்சிப்பின் காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லுவதில் நான் அசதியாக இல்லை. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப அவசியமான ஒன்று. விசுவாசிகளுக்கு இதுக்கு தெரியணும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது தெரியணும். அதை தெரிவிப்பதுக்காக இங்கே பேதுரு பிரயாசம் எடுத்து அதை சொல்கிறார் பாருங்க. இயேசுநாதரும் பாருங்க இந்த ரட்சிப்பை கொடுப்பதுக்காக யூத மக்களுக்கு வந்தார். ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து தெரிந்திருந்தவர்கள், ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்கள், இயேசுநாதர் வந்து இந்த ரட்சிப்பை அவர்கள் கொடுத்த போது அதை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பினால தேவன் உண்டாக்குற சகல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அசட்டை பண்ணுறோமா? அதை நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக உண்டாக்குற நன்மைகளை சம்பூர்ணமாக அனுபவிக்க நாம் இந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறோமா? பாருங்க, அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுநாதர் இது அப்படியே ஒரு ஓமையாக சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் அங்கே ஒரு ஓமையாக இதை சொல்லி என்ன செய்தார்கள் என்பதை குறித்து அங்கே ரொம்ப அற்புதமாக அங்கே இயேசுநாதர் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிப்போமா? முதல் சில வசனங்களை எடுத்துட்டீங்களா? மத்தேயு 22ஆம் அதிகாரம். இந்த ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா சம்பூர்ணமான நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, இந்த இயேசு எனக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்புக்குள்ள எத்தனை பேர் ரட்சித்திருக்கிறார்? எனக்கு இயேசு கொடுத்துருக்கிற இந்த ரட்சிப்புக்குள்ள சம்பூர்ணமான நன்மை வச்சிருக்கிறார். பாருங்க, வாசிப்போமா? இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளை பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. அங்க சொல்ற ஒப்பாய் இருக்கிறதுன்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஓமையை சொல்றாரு, ஒரு கல்யாணத்துக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு. ஒரு ராஜாவுடைய வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க. சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரம் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ நல்ல கல்யாணத்துக்கு வர சொல்லி அழைக்கிறார் ராஜா. அழைத்தவங்க என்ன சொல்றாங்க? வர்றதுக்கு என்ன இல்லையா அவங்களுக்கு? மனதில்லாது இருந்தார்கள். 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை நல்ல கவனிப்பாங்க, என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுட்டெரித்தார். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்துக்கு
ஆயத்தமாய் இருந்து அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தையில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்துகளாய் நிறைந்தது. 11ஆம் வசனம், விருந்தாளிகள் பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷனை அங்கே கண்டான். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்களும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். இயேசுநாதர் இதை ஒரு ஓமையா சொல்றாரு. ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறார், விருந்து கொடுக்குறாரு, எல்லாம் ஆயத்தம் பண்ணி அழைக்கும் போது என்ன பண்ணுறாங்களாம் பாருங்க. ராஜா கொடுத்த அழைப்பை அவங்க புறக்கணிக்கிறாங்க, அசட்டப் பண்ணுறாங்க. இது யாரை குறித்து சொல்லியிருக்கு? முதல் பகுதியை கவனிச்சிங்கன்னா யூத மக்களுக்கு சொல்கிறார். இந்த யூத மக்களுக்கு ராஜா அழைப்பு கொடுக்குறாரு. இயேசு தான் அந்த ராஜா, ரட்சிக்கிற ராஜா வந்திருக்கிறார், அழைப்பு கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை அசட்டப் பண்ணுறாங்க, இந்த சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறாங்க, ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பை புறக்கணிக்கிறாங்க. இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக, இயேசு உண்டாக்குற மீட்புக்கு விரோதமாக செயல்படுகிற அநேகரை நம்ம பார்க்குறோம். பாருங்க, ராஜா அனுப்பின ஊழியக்காரனை பிடிச்சி அடித்து அவனை அவமானப்படுத்தி இதெல்லாம் செஞ்சாங்க பாருங்க. யார் செய்கிறா இதெல்லாம் அப்படின்னா நீங்கள் கவனிச்சுப்போம். யூத மக்கள் எந்த யூத மக்களுக்காக வந்தாரோ, எந்த யூத மக்களுக்கு இந்த ரட்சிப்பு எவ்வளோ அவசியம் தெரியுமோ அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். புறக்கணித்த அவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட விதத்தில் பதிலளிக்கிறார் பாருங்க. ராஜா எப்படி கோபம் கொண்டு அவர்கள் மேல் கடிந்து கொண்டு காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு ராஜா பார்க்குறாரு, இவங்க அதை ஏற்றுக்கல, மற்றவர்கள் அழைப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? வெளியே இருக்கிற நல்லோரு பொல்லோரு எல்லாரையும் போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பிடும்போது, ராஜா கூடும்போது என்ன பண்ணியிருப்பார்? ராஜாவுடைய விருந்துக்கு வரணும்னா அதுக்குண்டான வஸ்திரங்கள்லாம் கொடுத்து, இல்லாதவனுக்கு வஸ்திரத்தெலாம் கொடுத்து, நீ ராஜா வீட்டுக்கு வரப்பா, ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வர, நீ ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போது ராஜா வீட்டு கல்யாணத்தில் இருக்க வேண்டிய விதமாக இருக்கிறதுக்கான எல்லாம் கொடுத்தோம். அங்கே சொல்லியிருக்க ஒருத்தன் அதை என்ன பண்ணலையா? அசட்டை பண்ணிட்டு ராஜா கொடுத்த கல்யாணத்துக்காக கொடுத்த வஸ்திரத்தை போடாமல் இவன் என்ன பண்ணிட்டான்? நம்ம வயிறை நிரப்பணும், வந்தோமா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமா, ராஜா வீட்டுக்கு போனால் நல்ல விருந்து இருக்கும், சாப்பிடலான்னு வந்துட்டான் பாருங்க. அதனால தான் ராஜா அவனை பார்த்து கேட்குறாரு. வந்திருக்கிறவங்கள விசாரிக்கலான்னு ராஜா பார்க்கும்போது இவனை பார்க்குறாரு, என்ன இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்கிற அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும்போது அவன் மௌனமாக இருக்கிறான். ஏன்னா அவன் வந்தது நோக்கம் என்னன்னா, வஸ்திரமாவது கிஸ்திரமாவது நமக்கு தேவை, சாப்பாடு கிடச்சிச்சா, சாப்பிட்டோமா, வயிறை நிரப்பணுமா, போனோமான்னு இருக்கணும். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய மக்கள் அப்படி தான். சொந்த யூத மக்களும் அசட்டை பண்ணுறாங்க, பொதுவான மக்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களும் இந்த ரட்சிப்பினால் உண்டாகிற நன்மைகள், மேன்மைகள், பலன்களை குறித்த கவனம் நமக்கு இல்லாமல், நான் என் தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வரேன்னா, என் தேவையை சந்திச்சாரா, எனக்கு வேண்டியதை கொடுத்தாரா, அது போதும். இந்த ரட்சிப்பினால் உண்டாகிற நன்மை, அந்த நன்மையினால் நமக்கு கிடைக்கிற எல்லா விதமான அனுகூலம், அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி என்ன தேவையோட வரணும்? இன்றைக்கி ஆண்டவர் என் தேவைகளை சந்தித்தா போதும், ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும் போதும். இந்த ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும். அதில் இருக்கக்கூடிய காரியத்தில் நான் கொஞ்சம் அறிவுள்ளவனாக மாறணும், அதை இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ளணும், வளரணும். இந்த ஆர்வம் இன்றைக்கும் நிறைய மக்களிடத்தில் இல்லை பாருங்க. அதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ரட்சிப்பின் அறிவில் வளர முடியாமல் அநேகர் பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் அதான் பாருங்க. இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார், பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை மிகுந்த பயத்தோடும் ஜாக்கிரதையோடும் நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கன்றார்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த அறிவு நமக்கு இல்லாம போகும்போது ஒவ்வொரு முறையும் அசட்டப் பண்றேன், ஒவ்வொரு முறையும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டு அதில் வளர்ந்து நான் மேன்மை அடைவதற்கான காரியத்தின் மேலே கவனம் வராமல் வெறும் நன்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுறவங்களா இருப்போனா, நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதமான ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடிய பிரயாசங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போயிடும். இந்த ஓமையில் அதுதான் பார்க்குறோம் பாருங்க. யூத மக்களும் புறக்கணித்தார்கள், பொதுவான மக்களை அழைத்த போது அதில் ஒருத்தனை பார்க்குறாரு. ஒருத்தன் எப்படி இருக்கிறானா, ஏராளம் பேர் அழைத்தாங்க, நல்லவர்கள் பொல்லவர் எல்லாரையும் அழைத்தாங்க. அழைக்கும் போதே அவங்களுக்கான வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து, ராஜாவுடைய வீட்டினுடைய அரண்மனை விருந்துக்கு வருவதற்கான வஸ்திரம்லாம் கொடுத்த போது நிறைய பேர் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. ஆனால் சிலரும் வஸ்திரம்லாம் தேவையில்லை, நான் இருக்கிற மாதிரியே வரேன், நான் வர்றது சாப்பிட்றது தான் வரேன், நான் வயிற்றை நிரப்பிட்டு போனேன்னா அதை பற்றி அங்கே எப்படி இருக்கணும், எப்படி நான் என்னை உடுத்திக்கணும், எப்படி என்னை மாற்றணும், அதை பற்றி கவலைலாம் எனக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க பாரு. ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறார், எப்படி நம்மளை உருவாக்க விரும்புகிறார், எப்படி நமக்குள்ள அற்புதமான கிரியைகளை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கர்த்தரை தேடி வருவேன், எனக்கு நன்மை கொடுத்தாருன்னா அவரை தொடர்ந்து தேடுறேன், இல்லைன்னா நான் பாட்டு என் வழியை பார்த்துட்டு போகிறேன். இது போல் நிறைய மக்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால தான், ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறதுனால தான் தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாமல் போய் விடுகிறார்கள். பவுல் சொல்றார், பவுல் எச்சரிப்பா சொல்றார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், அதுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவம் நிறைவேறுவதற்கான பிரயாசத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறோமான்றதை கொஞ்சம் கவனம். அது செய்யணும்னா இங்கே பேதுரு சொல்றார் பாருங்க, நாங்கள் கேட்டதும் நாங்கள் அறிந்ததும் நாங்கள் அனுபவிக்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அதை தெரியப்படுத்துகிற நான் ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க ரட்சிப்பு, இன்றைக்கி கர்த்தர் நம்மளை ரட்சித்து வச்சுருக்க அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நான் புறக்கணிக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் அதை நான் என் வாழ்க்கையில் வரவேற்று, ஆண்டவரே தகுதியே இல்லாத எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறீர், என்ன ஆண்டவரை ரட்சித்திருக்கிறீரே, என்ன உம்முடைய பிள்ளையாக வச்சிருக்கிறீரே, என்ன உம்முடைய பிள்ளையாக வைத்து இன்னும் என்னை எவ்விதமாக என்னை நடத்த விரும்புகிறீர், நீர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே, எந்த இடத்துல நான் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆனால் இங்கே நம்ம வாசித்த வேத வசனங்கள் சொல்லுது, அவர்கள் எவ்வளோ எளிதாக அசட்டை பண்ணினார்கள் பாருங்க. ராஜா அவர்களை தேடி ஆள் அனுப்பி அவர்களை கூப்பிட்ட போது அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். பல முறை நம்மை தேடி ஆண்டவர் பல காரியங்களை நம்முடைய காது கேட்க பலதை ஆண்டவர் சொல்லியிருந்தோம். அதை குறித்த கவனத்தோட ஜாக்கிரதையோட தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் மூலமாக இன்னும் நான் வளர, இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வர, இன்னும் தேவனுடைய காரியங்களை அறிந்து எனக்குள்ள தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதனால உண்டாகிற மாற்றத்தை நான் அனுபவிப்பதை குறித்த கவனம் நமக்கு இல்லைன்னா, நான் சொல்கிறேன், நாமும் இந்த ஓமையில் சொல்லியிருக்கிறது போல அசட்டை பண்ணுறோம், அதை குறித்த கவனமே இல்லாமல் போயிடுறோம், வெறும் தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வருகிறவளாக இருப்போனா, நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படுறதுல நம்ம கவனம் செலுத்தலை. இன்றைக்கு இந்த தேவன் நம்ம கொடுத்துருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பில் அதை பாருங்கள், எல்லா விருந்துனா வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இருக்குது. யோசித்து பாருங்க, ஏன்னா ஒரு ராஜா விருந்து ரெடி பண்ணுறாருன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஏன்னா சமீப நாட்களில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, முகேஷ் அம்பானியுடைய பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்ன விருந்து! ஏன்னா ஊரில் இருக்கிறவங்கள, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களாம் வர வச்சார். ஒரு உலகத்தில் இருக்கிற பணக்காரனே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணால் சொல்கிறாங்க, எத்தனையோ 500 கோடியா 5000 கோடியா தெரில, எத்தனையோ கோடியை செலவு பண்ணி தம் பையனுக்கு கல்யாணத்தை அவர் செய்ய முடியும்னா, நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம ஆளுங்க விருந்துக்கு வரமாட்டேன், எனக்கு வேணா. ராஜா சொல்கிறார், பரவாயில்ல, நீ சரி அழைக்கப்பட்டவன் தான் வரல, அதனால் நம்ம போய் வெளியே இருக்கிறவனை, என்ன நல்லவனையும் பொல்லவனையும் எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அவன் தகுதியை பார்க்குறாரு. பார்த்துட்டு
இவன் இங்கே வரும்போது அவனுக்கு எதுவும் ஒரு மாதிரி அச்சமாக இருக்கக்கூடாது. ஐயோ ராஜா வீட்டுக்கு போகிறோம், நம்ம இப்படிப்பட்ட உடையில் இருக்கிறோமே, நம்ம அங்கே ரொம்ப ஆட்மேன் மாதிரி நம்ம தெரியுமே. அதனால ராஜா என்ன பண்ணுறாரு, வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு வஸ்திரத்தையும் கொடுக்குறாரு. ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதுக்கான வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை போட்டால் எல்லாரும் போல காமனாக இருக்கலாம், நம்ம ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக வஸ்திரம் கொடுக்கப்படுது பாருங்க. அதை கூட தூக்கி போட்டு தேவையில்லை, வஸ்திரம்லாம் தேவையில்லை. நிறைய கிறிஸ்தவங்களுடைய மனநிலைமை அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறதுக்கு, நல்லா கவனிங்க, என்ன நம்ம கவனிக்கணும் இதில், இயேசுநாதர் என்னை தகுதிப்படுத்துவதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு இந்த ரட்சிப்பின் மூலமா உண்டு பண்றாரு. அதுதான் இங்க பார்க்கிறோம். ஆனா மனுஷர்கள் என்ன பண்றாங்க, தகுதிலாம் வேணாம், நம்மளை ஆண்டவர் ரொம்ப தரம் உள்ளவர்களா யோசிச்சு பாருங்க. இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டாக்குது பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்க ராஜாதி ராஜா, நம்முடைய இயேசு ராஜா, ரட்சிப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிற ராஜா நம்மளை அவருடைய விருந்துக்கு அழைக்கும் போது அதை புறக்கணிக்கிறேன்னா அந்த விருந்தில் அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அவர் என்னை எப்படிலாம் தகுதியாக்கணும்னு விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் என்னை மாற்றணும்னு விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னை உயர்த்தணும்னு விரும்புகிறாரோ, எங்கெங்கெல்லாம் என்னை உருவாக்கணும்னு விரும்புகிறாரோ, அவர் உருவாக்க, அவர் என்னை அலங்கரிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்து நான் வரும்போது நான் சொல்கிறேன், அந்த விருந்தில் நான் இருப்பேனா அது எனக்கு சம்பூரணமான நன்மை எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த விருந்துக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். இன்னைக்கு இந்த ரட்சிப்புனால ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா நன்மைகளையும் யோசித்து பாருங்க. வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மையும் ராஜா கிட்ட, ஏன்னா நமக்கு ராஜா, இந்த உலகத்துக்கு ராஜா, எல்லா மனுக்குலத்துக்கும் ராஜாவாக இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படும். அதில் தான் குறை இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நான் கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டுங்க, அதனால் எனக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்ற சாப்பாடு வைக்கல. ஆண்டவருக்கு தெரியும், நீ சுகரா, உனக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு, டயட்டு சாப்பாடு வைப்பார். என்னென்ன வேணுமோ இந்த ராஜாவுடைய விருந்தில் எல்லா தகுதி உள்ள மனுஷனுக்கும் வேண்டிய காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அதை அவர் கொடுக்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்மளை எல்லார் மத்தியிலும் ஒரே விதமாக பார்த்து ஒரே விதத்தில் நம்மளை தகுதியாக்குவதற்கான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் வாழும்போது பவுல் சொல்றது போல இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் அதிக பயத்தோடு நான் என் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காட்டுகிற காரியம், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பில் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை வச்சிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நன்மைகளெல்லாம் நம்ம புறக்கணிக்க கூடாது. கர்த்தர் வச்சுக்க நன்மையெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும், ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பில் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு 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 நான் அனுபவிப்பதுக்கு இயேசு ஏராளமான நன்மைகளை இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள ஏராளமான நன்மையை வச்சிருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த ஓமையில சொல்லப்பட்டிருக்கு. ராஜா ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணா எப்படி இருக்கும்? நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய விருந்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் நம்மளை அழைக்கும் போது, அவர் நம்மளை அதை குறித்து தெரியப்படுத்த விரும்புகிற காரியங்கள் நமக்கு சொல்லும் போது, அதை கேட்டு அதை அறிந்து அதை அனுபவமாக ஆக்கும்போது நான் சொல்கிறேன், நாம் கவலையினர்களாக இருக்க மாட்டோம், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவர்களாக இருப்போம். அதை தான் இங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கு. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், அதை குறித்து அசட்டையாக இருக்கிறவர்கள் வேதம் கேட்குது, எப்படி தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும்? நான் சொல்லியிருக்கு பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த 4ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் பாருங்கள். சொல்லியிருக்கு பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே சொல்லியிருக்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்கனால நீங்கள் எப்படிலாம் காட்டுறாரு பாருங்க. அவருடைய ரட்சிப்பை, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை எப்படியெல்லாம் நமக்கு காட்டணுமோ, எப்படியெல்லாம் நான் உணர்ந்து அதுக்குள்ள ஒரு உணர்வுள்ளவனா அதை புரிந்து அதை அனுபவித்து அதை அறிந்து
வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்பதுக்காக அற்புதங்களின் அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், இதை குறித்து சிந்திக்காம இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள எனக்கு வேண்டியது, என் குடும்பத்துக்கு வேண்டியது, என் ஆத்துமாவுக்கு வேண்டிய, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய, என் பாபங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும், அதான் அதுக்கு தான் அது ஒப்பனையா ஆண்டவர் சொல்றார். ராஜா ஒரு விருந்து ஆயத்தம் பண்ண அதுல ஏதாவது குறை இருக்குமா? அப்படிப்பட்ட எல்லா நிறைவும் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம். சொல்ற இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால், இதை குறித்து சிந்திக்காம இதை குறித்த ஒரு அறிவை நமக்குள்ள தேவ வசனத்தின் மூலமாக உண்டாக்கி கொள்ளாமல் இருப்போம்னா, இங்கே வேதம் நமக்கு ஒரு கேள்வியாக நமக்கு முன்பாக வைக்கிறது என்னன்னா, தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? ஆண்டவர் சொல்கிறார், தண்டிக்கிறதுக்காக இதை ஆண்டவர் நமக்கு சொல்ல, நம்மளை சிந்திப்பதுக்காக சொல்கிறார். எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நம்மளை ஆண்டவர் எவ்வளோ விசேஷப்படுத்த விரும்புகிறார். உபாகமத்தில் சொல்லியிருக்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் எவ்வளோ பெருசாக காட்டுறாரு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை ரட்சித்த தேவனை பெருசா நினைத்து தேவன் அந்த ரட்சிப்பில் வச்சிருக்கிற சம்பூர்ணமான நன்மையை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை நம்ம நிறைவேற்றி கொள்வதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கவனம் உள்ளவர்களா இருப்போம். ஒரு நாளும் இந்த தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை அசட்டை பண்ணி வாழ்ற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்காது. அசட்டை பண்ணவே மாட்டேன். கர்த்தர் எனக்குள்ள கொடுத்திருக்க ரட்சிப்பின் மூலமா சில காரியங்களை உணர்த்துறாரா, சில மாற்றங்களை எனக்குள்ள காட்டும் போது அதை அசட்டை பண்ண மாட்டேன். ஆண்டவரே, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. ஏன்னா இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. அதிக ஜாக்கிரதையோடு பயத்தோட நான் இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். அதனால இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தர் இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற நன்மைகளை, சம்பூர்ணமான நன்மைகள் நமக்கு சொல்லும் போது அந்த நன்மையை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள், மாற்றங்கள், நம்முடைய குறைகளை, நம்முடைய தவறுகளை ஆண்டவர் காண்பிக்கும். எது காட்டுறாரு? நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை குற்றவாளி ஆக்குவதற்கால இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள இருக்கிற சம்பூர்ணமான நன்மையை நான் அனுபவிப்பதற்காக இதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. காட்டும் போது அதை அக்செப்ட் பண்றேன். எஸ் ஆண்டவரே, நான் பிழை உள்ளவன் தான், என்கிட்ட இந்த பிழையை காட்டி நான் ஏற்றுக்கிறேன், நான் என்னை மாறுவதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் என்னை ரட்சித்த தேவன் எனக்குள்ள இருந்து அந்த மாற்றத்தை எப்படி உண்டாக்க விரும்புகிறீர், என்ன நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும், நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டு இன்னும் நான் என்னை மாற்றுவதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த விதத்தில் அக்செப்ட் பண்ணும்போது நான் அசட்டை பண்ணலை. நல்ல கவனிங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, ராஜா அழைத்த அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்களா? இன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறனா, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இந்த ரட்சிப்பில், இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற சம்பூர்ணமான நன்மையை நம்ம கொடுப்பதுக்காக சில காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்தி காட்டும் போது அதை அசட்டை பண்றேனா, அதை குறித்த கவனமே இல்லாதவனா இருக்கிறனா, நான் சொல்றேன், அவர்களை பார்த்து தான் வேதம் கேட்குது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, இவ்வளோ அருமையான ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்திருந்து மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இவ்வளோ நன்மைகள் அதுக்குள்ளே இருந்தோம். இவ்வளோ அன்பான கர்த்தர் நமக்குள்ளே இருந்து இப்படி மாற்றங்களை செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது நான் அதுக்கு அசட்டை பண்ணி அதை சொல்லியிருக்கு போகிறேன். இங்கே சொல்லியிருக்கு என்ன பண்ணுறோமா, ஒரு இடத்துல அசட்டை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு, இங்கே சொல்லியிருக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்வது எப்படின்னு கேட்குறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தண்டனைக்கு நேராக அல்ல, தேவன் வச்சிருக்கிற இந்த ரட்சிப்பின் மூலமாக உண்டாகிற சம்பூர்ணமான நன்மைகளை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு
எப்படி ஒரு ராஜா விருந்து ஆயத்தம் பண்ணினாரோ அதுபோல கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பில் அற்புதமான சம்பூர்ணமான நன்மைகளை வச்சிருக்கிறார். எனக்கு ஒவ்வொரு நாளும் விருந்து தான். இந்த ரட்சிப்பை கொண்டாட இந்த ரட்சிப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ண நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற விருந்தை, இந்த ரட்சிப்பின் விருந்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த ரட்சிப்பின் விருந்தாக இருக்கா? நிறைய பேருக்கு ரட்சிப்பு பட்னியாக இருக்குது. நான் சொல்ல புரியுதா? ரட்சிப்பு பட்னினா என்ன? மறந்துடுறேன், அசட்டப் பண்ணுறேன், அப்போ பட்னியாக தான் இருக்கும் ரட்சிப்பு. அதில் ஒரு சம்பூர்ணம் இருக்காது. அதில் கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையை சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்க முடியலன்னா வாழ்க்கை ரொம்ப ஏன்னா இன்பகரமாக இருக்காது, உறவு இன்பகரமாக இருக்காது, வாழ்க்கை ரொம்ப இன்பகரமாக இருக்காது. கசந்து கொண்டு வேதனைப்பட்டு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்கு நான் பிரதியுத்தரம் கொடுக்காம, அதை நான் நினச்சி பார்க்காம, அதை அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற தேவ நன்மையை நான் அனுபவிப்பதுக்குரிய கவனம் எனக்கு இல்லாமல் போகும்போது அதுக்கு எதிராக என்ன இருக்கும்னா எல்லாம் குறைவும் எல்லாம் வெறுமையும் தான் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை குறையிலும் வெறுமையிலும் இருப்பதுக்காக நம்மளை ரட்சிக்கலை. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அவருடைய ரட்சிப்பில் இருக்கிற பெரிதான நன்மைகளை, சம்பூரணமான நன்மைகளை நாம் அனுபவிப்பதுக்காக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். எங்கேயாவது நான் அசட்டப் பண்ணியிருக்கிறேன்னா, எங்கேயாவது நான் மறந்து கவலை இல்லாமல் இந்த ரட்சிப்பை, இந்த தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பினால தான், என்னை அவர் ரட்சித்திருக்கிறதுனால தான் எனக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லி சரி பண்ணுறாரு. ஏன் இப்படிப்பட்ட போதனையில் பேசுகிற தேவனுடைய வார்த்தை பேசுகிற இடத்துல உட்கார வச்சுக்க? ஏன்னா உங்களை ரட்சித்த கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களை இன்னும் அற்புதமான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பதுக்காக, உங்களுடைய ரட்சிப்பை ஒரு அடையாளமாக காட்டுவதற்காக ஆண்டவர் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார். இந்த தேவனுடைய ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசப்படும் போது, ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணலன்னா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை என் வாழ்க்கையில் நான் அசட்டப் பண்ணலை, நான் இதை குறித்து கவலையற்றவனாக இல்லை, மறதியாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோட, ஆண்டவரே இந்த ரட்சிப்பு எனக்கு நன்மையை உண்டாக்கணும், இந்த ரட்சிப்பு எனக்குள்ள நல்ல ஜீவிய மாற்றங்களை உண்டாக்கணும்னு சொல்லி அதிகமாய் ஆண்டவர் இயேசு எனக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற விருந்தை ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்டு என்னை பலப்படுத்தி அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை சாட்சி உள்ளவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி சார். எத்தனை பேர் அப்படி நிற்கணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல இருந்து நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பெரிதாக இருக்கணும். அதை நாங்கள் அசட்டப் பண்ணக்கூடாது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில் மட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவர், எங்களுடைய செய்கையோ எங்களுடைய பேச்சோ, நீர் எங்களை எதில் பிரதிபலிக்க விரும்பினீரோ நாங்கள் பிரதிபலிக்காம, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவர் அசட்டை செய்திருப்போனா, ஆவியானவரே எங்களுக்குள்ள இன்றைக்கு நீர் பேசின வசனங்கள், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை நாங்கள் நிறைவேற்றி கொள்வதற்கு அதிக ஜாக்கிரதையோடு நாங்கள் பிரயாசப்பட, ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள தொடர்ந்து வேலை செய்யட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு தேவன் எங்களுக்காக உண்டு பண்ணுகிற ஒரு விருந்துக்கு ஈடாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த விருந்தில் எல்லா நிறைவும் இருக்கும். ஆண்டவர், ரட்சிப்பின் அனுபவத்தில் எல்லா காரியங்களும் இருக்குது. எங்களை சீரமைக்கிறது, எங்களுக்கு வேண்டிய பலன், எங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, எங்களுக்கு வேண்டிய சமாதானம், எங்களுக்கு வேண்டிய மன நிறைவு, எங்கள் உறவுக்கு வேண்டிய எல்லா அனுகூலமான காரியங்கள், எல்லா நன்மையும் அதுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இதை நாங்கள் ஒரு நாள் அசட்டப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் நாங்கள் இந்த ரட்சிப்பில் வளர, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெரிதாய் எங்கள் வாழ்க்கையில் எண்ணி நாங்கள் ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்த கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள நீர் வைத்திருக்கிற சம்பூரணமான நன்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே சம்பூரணமான நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகளாய்
உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரை அடையாளப்படுத்தி காட்டுகிற பாத்திரங்களாய் நாங்கள் வாழ எங்க குடும்பம் அப்படி இருக்க, ஆண்டவரே இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களும் அப்படி இருக்க, இந்த சபை அப்படி இருக்க, ஆவியானவரே நீர் கொடுக்கிற இந்த நல்ல போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நல்ல விதத்தில் நாங்கள் உமக்கு பிரதிபலிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணட்டும். கர்த்தர் எங்களோடு நீர் கூட இருந்து உடைய ரட்சிப்பின் வல்லமே நீர் விளங்க பண்ண செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தொடர்ந்து போய் தங்களுடைய வேலைகள் இந்த வாரத்தில் செய்யும் போது ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்திருக்கும் ரட்சிப்பில் இருக்கும் சம்பூரணமான நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்த எண்ணங்களும் ஞாபகமும் ஆண்டவரே இதை குறித்த சிந்தனை உம்முடைய பிள்ளைகள் ஓங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் எங்களை தொடர்ந்து விலக்கி பாதுகாத்து எங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நீ தொடர்ந்து அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தி செல்லும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.